ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி அல்சம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 hour போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊற டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் ஆனியன். இதை கட் பண்ணி நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம தம் போடும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆனியனை பொரித்து எடுத்துக்கிறேன். அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அதே எண்ணெயில் இப்போ சிக்கனையும் பொரிக்க போகிறேன். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நான் பிரியாணி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா தயிர் எல்லாமே சேர்த்து மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% தான் ஆயிலில் குக் ஆகிருக்கும். மீதி இந்த மசாலாவில் லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் தான் குக் ஆகணும். இது குக் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ரைஸும் பக்கத்தில் வச்சிடணும். இங்கே சிக்கன் 65க்கும் மசாலா போட்டு வச்சுட்டேன். ரைஸுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் சைடில். இங்கே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாவும் குக் ஆகிட்டுருக்கு. ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ் குக் ஆகிடுச்சு. ரைஸ் எந்தளவுக்கு குக் ஆகணும்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ரைஸ் குக் ஆனால் போதும். லைட்டாக உடையிற அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ தண்ணியை ட்ரைன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணி ரைஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ரைஸை அதே பாத்திரத்தில் வச்சுட்டு பாதி அளவுக்கு சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ரைஸ் போட்டு அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்சுருக்க ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக கரம் மசாலா, மேலே கொஞ்சமாக கரம் மசாலா போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் மேலே பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அதே மாதிரி இன்னொரு லேயர். இந்த லேயர் பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு. பிரியாணி தம் போட்டுட்டு மீனையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ரைத்தாவுக்கு குக்கும்பர், கேரட்டு, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு தயிர் போட்டு அதை ரெடி பண்ணிடலாம். 65க்கு மேக்னேட் பண்ணதையும் இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக தான் 65க்கு பொரிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலாலாம் உதிராமல் ரொம்ப சூப்பராக 65 ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சிடலாம். பிரியாணி தம்லேருந்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக ரைஸ் குக் ஆகிருக்கு. இது ரைஸும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சர்வ் பண்ணணும். எப்படி தர்றாங்க? என்னது எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துட்டு வேண்டாம். மறுநாளுமா? அப்படியா? சரி 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 சரி. பொறுமையா ஓபன் பண்ணுங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. இங்கே வடைக்கு உளுந்து அரைச்சிட்டு இருக்கேன்.
ஸ்நாக்ஸுக்கு வந்து வடை செய்யலாம் அப்படின்னு உளுந்து வடை செய்ய போகிறேன். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன், இஞ்சி எல்லாமே. அது கூட மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வடையை தட்டி எடுக்க வேண்டியதுதான். போடணும் வடைக்கு. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மறந்துட்டேன், அதனால் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பும் தேவைப்பட்டுச்சு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடை போட்டோன்னா வடை நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நம்ம நல்லா அடித்து வடை போட்டனாலே வடை வந்து உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் காட்டுங்க. போடுறதுக்கு இருங்க வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கு. இன்னைக்கு என் ஸ்டாண்டே இவதானே. அல்சமா என் ஸ்டாண்டே இவதானே இருக்கு. நல்ல மாவு கிளம்பி இருந்துச்சு. எங்க கிளம்பிடுச்சு? இந்த மொக்க ஜோக்ஸ்லாம் இங்க போடக்கூடாதாண்டி. யாராச்சும் நீங்களா நீங்க தானே பேசுவீங்க வாய்ப்பு. ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக புசு புசுன்னு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வடை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே வந்து டீயும் போட்டாச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான டீ கூட இந்த வடையும் சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே சரி பார்த்து. ரெண்டு பக்கமும் ரெண்டும் வே இருக்கும். அண்ணன் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பாய் 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 பாய். கண்டிப்பா வரோம். ம்.